but she got the pain just after she had her lunch. So sometimes the lunch can be cause of the whole issue. Sometimes there's too much of energy on some food. When they go to the system, they go to the stomach, they stay there for an hour or so. So a lot of energy stays there, and this can cause a lot of pain. So once you remove by using the wand, you remove all of this thing, and comes down, and it comes to normal, and the pain is gone. So we have all been given a wonderful tool to remove whatever excess energy that's not required by the body. ஒரு பெண்மணிக்கு என்ன நடந்தது, இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், நாம் என்ன செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சார் நமக்கு விளக்குறாரு. அந்த பெண்மணிக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சில நேரங்களில் நம்மளோட மதிய உணவே இந்த மொத்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கலாம். தேவைக்கு அதிகப்படியான சக்தி சில உணவுகளில் இருக்கும். அந்த மாதிரி உணவுகளை நாம் எடுத்துக்கும் போது நம்மளோட இயக்கத்துக்குள்ளே அந்த உணவுகள் போகும்போது நம்ம வயிற்றுக்கு அது போகும்போது அந்த இடத்துலையே அது 1 மணி நேரத்துக்கு மேலே தங்கிடுது. ஸோ தேவையில்லாத அதிகப்படியான எனர்ஜி அந்த இடத்துல இருக்குது. இதனால் உங்களுக்கு நிறைய வலிக்கும். புரியுதா நான் சொல்கிறது? இப்போது நீங்கள் அந்த தேவையில்லாத அதிகப்படியான எனர்ஜியை நீங்கள் நீக்கணும். எப்படின்னா உங்களோட வாண்டை உபயோகப்படுத்தி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்தும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியான நிலைக்கு தேவையான அளவுக்கு அது வந்துடுது. அப்படி வந்ததும் அந்த வலி போயிடுது. நம்மக்கிட்ட எல்லார்கிட்டையுமே ஒரு அருமையான கருவி ஒன்று இருக்குது. அதிகப்படியான சக்தியை நீக்கிறதுக்காக நம்ம உடலுக்கு தேவையில்லாத சக்தியை இந்த கருவியை உபயோகப்படுத்தி நம்மளால நீக்க முடியும். But the food has an aura. Okay, the water has an aura. Air is an aura. So when you drink something contaminated, like for example, water can be contaminated with something you put inside. You can put carbonic acid in terms of fizzy drinks. You can also put alcohol, make it alcohol, and water is contaminated. And you got alcohol. You can contaminate strong tea. You can contaminate it with coffee. You can contaminate with a lot of sugar, a lot of salt. You're contaminating the water, and the water now, the aura of the water changes. The water doesn't like all of these things, but never mind, you need the water to drink, and then you drink inside, you go, and the water can be acidic whatsoever. So now the energy of the water goes inside and goes right to the stomach and stays there, and then it gets absorbed in the body. Not only the energy now is coming right in the stomach this way, staying all the way, and now it goes into your aura, and the aura has got another circulatory system, and it goes all over the cell system, and then the whole aura becomes huge with toxic energy because of the food that you add. Can be water, can be food. Now, as you eat, you start cleaning. That's why the aura cleansing helps. உணவுக்கு ஒரு ஆறா இருக்குது, தண்ணிக்கு ஒரு ஆறா இருக்குது, அதுபோல் எல்லாத்துக்குமே ஒரு ஆறா இருக்குது. நீங்கள் ஏதோ ஒன்று குடிக்கிறீங்க, அதாவது மாசுபட்ட ஏதாச்சும் ஒன்று, ஒரு எடுத்துக்காட்டுக்கு தண்ணியை நம்ம மாசுபட்டதாக சுத்தம் இல்லாமல் உங்கள் உடம்புக்குள்ளே நீங்கள் போடுறீங்க. எந்த மாதிரி போடுவீங்க? கார்போனிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கார்போனிக் ஆசிட் எதில் இருக்குது அப்படின்னா நம்ம குளிர்பானங்களில் இருக்குது. நம்ம ரொம்ப ஆசையாக கலராக, சார் எந்த பேரையும் சொல்லலை, கலராக இருக்குது, ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆசையாக வாங்கி குடிப்போம் இல்லையா? அந்த குளிர்பானத்தை தான் சொல்கிறாரு. அதில் இருக்கிற கார்போனிக் ஆசிடை நீங்கள் உள்ளே போடுறீங்க. அதாவது இந்த கார்போனிக் ஆசிட் அப்படின்னா என்னென்னா, அது ரொம்ப தேவையில்லாத ஒரு நிலையற்ற தன்மையோடு இருக்கிற ஒரு கார்பன் டை ஆக்சைடு. அதாவது நம்ம மூச்சை இழுத்து வெளியே விடுறோம் இல்லையா, தேவையில்லைன்னு சொல்லிட்டு, அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் அது. அதை தண்ணியில் கரைச்சி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இதை நம்ம வயிற்றுக்குள்ளே போடும்போது அது நம்மளோட pH லெவலை பாதிக்கும். நம்மளோட ரத்த சுற்றுது இல்லையா, நம்ம பிளட் சர்க்குலேஷன், அதை சரியாக வச்சுக்காது. இந்த மாதிரி நிறைய பண்ணுறதுக்கு அந்த குளிர்பானங்கள்லாம் அதாவது நம்ம உடம்பை கெடுக்கிறதுக்கு நிறைய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்ம தேவையில்லாததை வயிற்றுக்குள்ளே போடும்போதோ, ஒரு ஆல்கஹாலை உள்ளே போடும்போதோ நம்மளோட ஆறா இந்த மாதிரி மாசுபடுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தண்ணியும் அந்த மாதிரி மாசுபடுது. இப்போ வேறு எந்த வகையில் நீங்கள் மாசுபடுத்த முடியும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம போட்டு குடிக்கிற டீ, காஃபி, அதிகப்படியான சர்க்கரை, அதிகப்படியான உப்பு, இந்த மாதிரி எல்லாமே தேவையில்லாத ஒன்று, மாசுபடுத்தப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு.
இப்போ நீங்கள் தண்ணியை இந்த மாதிரியெல்லாம் உங்களால் மாசுபடுத்த முடியும். இப்போ நீங்கள் தண்ணியை பண்ணும்போது அந்த தண்ணியோட ஆறா எப்படி மாறுதோ அந்த தண்ணிக்கு அது பிடிக்காது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதில்ல, நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை குடிச்சிடுறோம். நம்ம அதை குடிக்கிறோம், அது நம்ம வயிற்றுக்குள்ளே போகுது. அது வயிற்றுக்குள்ளே போகுது, நம்மளோட உறுப்புகள்லாம் அது ரொம்ப அசிடிக்காக மாற்றிடுது. இப்போ இந்த எனர்ஜியெல்லாம் என்ன செய்யுது, கரெக்டாக வயிற்றுக்குள்ளே போகுது, அந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்குது. அந்த சக்தி எல்லாத்தையும் நம்ம உடம்பு உறிஞ்சிக்குது. இப்போது இதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே மட்டும் போல் நம்மளோட ஆறாலையும் மொத்தமாக போயிடுது. அப்படியே அது நம்ம ஆறாக்குள்ளே போகும்போது நம்ம எப்படி பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம், நம்ம ரத்தத்தை எப்படி நம்ம உடம்பு சுற்றி சுற்றி வருதோ அது போல் நம்மளோட ஆறாலையும் ஒரு ஒளி சுற்றிக்கிட்டே இருக்குது, ஒரு சக்தி சுற்றிக்கிட்டே இருக்குது. அது மொத்தமாக இந்த மாதிரி நம்ம அழுக்கான மாசுபட்ட பொருள்களை எடுக்கும்போது அதோடது மாறுபட்டு அது என்ன ஆகுதுன்னா மொத்த ஆறாவும் ரொம்ப பெருசாகுது. எதனால் பெருசாகுது, டாக்ஸிக் எனர்ஜி, தேவையில்லாத ஒரு கெட்ட சக்தியால் அந்த மாதிரி அது மாறிடுது. நம்ம சாப்பிட்ற உணவுனால் மட்டும்தான் இது இப்படி ஆகுது. அதனால் இந்த நம்ம சாப்பிட்ற உணவாக இருக்கலாம், நம்ம குடிக்கிற தண்ணியாக இருக்கலாம். இப்போ நீங்கள் அதாவது இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், முதல்ல நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த உணவை சுத்தம் செஞ்சுட்டு ஆறா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி தான் இந்த ஆரா கிளீனிங் நமக்கு உதவி செய்யுது. Aura cleansing will help to remove all the toxic energy that has come to the aura, and then Ida Pingala, all the chakras will get activated and they will start doing the work, because earlier your chakras all can be dormant or they are not working very well. If you have all working fine, if you're all fine, aura is strong, we drink something very acidic, but your body heals itself and cleans it very easily. The problem is when you do not do exercise, you don't do proper things, and you're emotional, or you have a lot of dark energy, cords, and everything is shut down. When they shut down, you're not able to do its work. So it's very important to keep all the energy body strong and active and working fine. When something comes inside, it cleans itself up. That's why I'm trying to tell you guys. So emotion is one of the main thing, and also all the dark energy and the negative thoughts is coming to you, and it's coming everywhere, part of the whole body that's causing this problem. So please be careful, my friends. Please be careful. How? But God has given us a wonderful tool to clear this up. You can start with the food where you eat, or after eating here, you start cleaning here. That's all. So you choose what is good for your body. You may think it's good for your body. It may not be good for your body. இந்த மாதிரி தான் ஆரா கிளீனிங் நம்மளுக்கு தேவையற்ற அழுக்கான அந்த சக்திகளை நீக்க நம்மளுக்கு உதவி செய்யுது. அதுக்கப்புறம் நாம் என்ன செய்கிறோம், இடகலை பிங்கலை பண்ணுறோம் இல்லையா, இடா பிங்களா, அதை பண்ணும்போது நம்மளோட சக்கரங்கள் அனைத்துமே செயல்பட தொடங்குது. அதாவது ஆரா கிளீனிங் பண்ணும்போது எல்லா டாக்ஸிக் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடுது, தேவையற்ற அந்த எனர்ஜி எல்லாம் போயிடுது. இடாப்பிங்களா பண்ண உடனே நம்மளோட சக்கரங்கள் அனைத்தும் செயல்பட ஆரம்பிக்குது. அப்படி அவங்க ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் அவங்க கரெக்டாக செஞ்சுக்குவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களோட சக்கரங்கள் அனைத்தும் வேலை செய்யாமல் இருந்துச்சு இல்லையா, உங்களுக்கு வர்ற அந்த நெகட்டிவ், நம்மளோட சாப்பாடு, இது எல்லாத்தினாலையும் அது வேலை செய்யாமல் இருந்துச்சு. இப்போது நீங்கள் இந்த ஆரா கிளீனிங் பண்ணி இடாப்பிங்களா பண்ண உடனே இது எல்லாமே சரியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. உங்களோட ஆரா ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடுது. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று குடிக்கிறீங்க, தேவையில்லாததாவோ அசிடிக்காவோ ஏதோ ஒன்று குடிக்கிறீங்க இல்லை சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களோட உடம்பு தானாக அதை சரி பண்ணிக்கும். அந்த தேவையற்றது எல்லாத்தையும் அதுவே அழுக்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடும். இப்போ பிரச்சனை என்னென்னா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, உடற்பயிற்சி பண்ணுறதில்ல, உங்களுக்கு தேவையானது எதுவோ அதை செய்கிறதில்ல. ஆனால் நீங்கள் என்னவா இருக்கீங்க, உணர்ச்சி பூர்வமாக உணர்ச்சி வசப்பட்டுறீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக உணர்ச்சி வசப்படுறீங்க. அப்புறம் உங்களுக்கு நிறைய இருண்ட ஆற்றல் வருது, கார்ட்ஸ் வருது. அப்போல்லாம் என்ன ஆகும், இந்த சக்கரங்கள் அனைத்தும் எப்படி ஷட் டவுன் ஆகிடும். எப்படி கடையை நம்ம மூடிடுறோம் அந்த மாதிரி அது ஷட் டவுன் பண்ணிடும். அப்போது அவங்க ஷட் டவுன் பண்ணி நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால உங்களோட சக்தி உடலை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதும் அதை சரியான ஒரு வேலை செய்கிற கண்டிஷனில் வச்சுக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் தேவையில்லாத ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா கூட நம்ம உடம்பு தானாக அதை சரி பண்ணிக்கும். இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். புரியுதா?
அதனால் உணர்ச்சி வசப்படுறது அப்படின்றது ஒரு மூல காரணமாக இருக்குது. அது கூட தான் இந்த இருண்ட ஆற்றல், எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வர்றது, இப்படி எல்லாம் உங்களுக்கு அனுப்பப்படுற இந்த எதிர்மறை எண்ணங்கள், கார்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. இதெல்லாம் எல்லாருக்குமே வர்றதாக தான் இருக்குது. அதனால் இந்த இந்த கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களோட மொத்த உடலுக்கும் வரலாம், இல்லை ஏதாவது ஒரு பகுதிக்கும் வரலாம். அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தோழர்களே. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் கடவுள் நம்மளுக்கு ஒரு அருமையான கருவி ஒன்று கொடுத்துருக்காரு, இது எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சுக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் முதல்ல உங்களோட உணவுலேருந்து ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் இந்த உணவை தான் சாப்பிட முடியுது, இல்லை இந்த உணவை தான் இப்போதைக்கு கிடச்சிருக்கு, நம்மளால் வேறு எங்கேயும் போயிருக்கோம், அங்கே எதுவும் கேட்க முடியாது, கொடுத்ததை சாப்பிட்ணும். அந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் அந்த உணவை சுத்தம் செஞ்சுட்டு சாப்பிடுங்க. ஒன்று சுத்தம் செஞ்சுட்டு சாப்பிடுங்க, இல்லை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களை நீங்கள் சுத்தம் பண்ணிக்கோங்க, ஆரா கிளீனிங் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு உங்களோட உடம்புக்கு எது நல்லது அப்படின்றத நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் இதுதான் என்னோடய உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு, ஆனால் அது உங்களோட உடலுக்கு நல்லது இல்லாமல் கூட இருக்கலாம். புரியுதா தோழர்களே? அதனால் பார்த்து ஆரா கிளீனிங் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Hey guys.